திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ இந்த தேவாரம் யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர்னா யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி. அதுதான் தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம். நம்ம அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது மூணுமே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு 385. இது திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள், ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை சுந்தரரோடது. மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், அது திருவாசகமும் திருக்கோவையாரம். இப்படியே 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அருளிய தேவார திருப்பதிகங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வரோம். அவளிவநல்லூரில் பதிகம் பாடிய பின்னர் ஆளுடை பிள்ளையார் பரிதி நியமம் நன்னி பண்கொண்ட வண்டினம் பாடியாடும் பரிதி நியமமே என பாடும் இந்த அற்புதமான திருப்பதிகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திருப்பரிதி நியமம். தலத்திறைவன் பரிதியப்பர், இறைவி மங்களநாயகி, தீர்த்தம் சூரிய தீர்த்தம் மற்றும் சந்திர தீர்த்தம், ஸ்தலவிருட்சம் அரசமரம், பண் பழம்பஞ்சுரம். 3ஆம் திருமுறை 104வது பதிகம். முதல் பாடல். விண்கொண்ட தூமதி சூடி நீடு விரி புன்சடை தாழ பெண்கொண்ட மார்பில் வெந்நீர் பூசி பேணார் பலி தேர்ந்து கண்கொண்ட சாயலோடு ஏற்கவர்ந்த கள்வர்க்கிடம் போலும் பண்கொண்ட வண்டினம் பாடியாடும் பரிதி நியமமே. பாடலுடைய பொருள். சிவபிரான் பிறைமதியை சூடி மென்மையான சடைமுடி தாழ உமையை ஒரு பாகமாக கொண்டு விளங்கிடும் திருமார்பில் திருநீறு பூசி விளங்குபவர். போற்றுதற்கு அல்லாத இழி செயலாம் பிச்சை தொழிலை ஏற்று கவரும் எழில் உருவினராய் என்னை கவர்ந்தார். அப்பிரான் வீற்றிருக்கும் இடமாவது வண்டினம் பண்ணிசைத்து பாடி மகிழ்ந்து திரியும் பரிதி நியமமே ஆகும். 2வது பாடல். அறவொலி வில்லொலி அம்பின் ஒலி அடங்கார் புறமூன்றும் நிரவ வல்லார் நிமிர்புன் சடைமேல் நிரம்பா மதிசூடி இரவில் புகுந்தென் எழில் கவர்ந்த இறைவர்க்கு இடம் போலும் பரவ வல்லார் வினைபாழ் படுக்கும் பரிதி நியமமே. பாடலுடைய பொருள். வாசுகி என்னும் பாம்பின் நான் ஒலியும் மேருமலையாகிய வில்லின் ஓசையும் வாயு, திருமால், தீ ஆகியவற்றின் அம்பின் ஒலியும் ஆகிய மூன்றும் சேர்ந்து மேம்பட்டு ஒலிக்க அடங்கி நின்றிடாத 3 அரக்கர்களின் புறங்களையும் எரித்து சாம்பலாக்கிய வலிமை கொண்டவர் சிவனார். அவர் தம் சடைமுடியில் பிறைமதியை அணிந்து என் எழிலை கவர்ந்தவர். அப்பிரான் வீட்டிற்கும் இடம் அடியார்கள் போற்றி பரவும் பரிதி நியமமே. 3வது பாடல். வான்முக வார்குழல்வாள் நெடுங்கண் வளைத்தோள் மாது அஞ்ச நீன் முகமாகிய பைங்களிற்றின் உரிமேல் நிகழ்வித்து நான்முகம் காட்டி நலம் கவர்ந்த நாதர்க்கு இடம் போலும் பான்முக வண்டினம் பாடியாடும் பரிதி நியமமே.
பாடலுடைய பொருள்: ஒளிமிகுந்த திருமுகத்தையும் நீண்டு தொங்கும் கூந்தலையும் வாள் போன்ற அழகிய கண்களையும் கொண்ட உமையம்மை அஞ்சுமாறு நீண்ட துதிக்கையை கொண்ட கரிய யானையின் தோலை உரித்து அதனை தன் உடலின் மேல் போர்த்தி கொண்டவர் பெருமான். அவர் நான் நாணம் கொண்டு விளங்குமாறு என்னை கவர்ந்தவர். யான் என் பெண்மை நலத்தை இழந்து அவரையே பற்றிடுமாறு செய்தவர். அத்தலைவர் எழுந்தருளியுள்ள இடம் வண்டினங்கள் ஒலித்து பாடுதலை உடைய பரிதி நியமமே ஆகும். 4வது பாடல்: வெஞ்சுரம் சேர் விளையாடல் பேணி விரிப்புண் சடை தாழ துஞ்சிருள் மாலையும் நண்பகலும் துணையார் பலி தேர்ந்து அஞ்சு உரும்பு ஆர் குழல் சோர உள்ளம் கவர்ந்தாருக்கு இடம் போலும் பஞ்சுரம் பாடி வண்டுயாழ் முரளும் பரிதி நியமமே. பாடலுடைய பொருள்: கொடிய பாலைவனம் போன்ற இடுகாட்டில் நின்று ஆடலை விரும்பும் சிவனார் சடைமுடியை விரித்து தாழ நடு இரவிலும் மாலையிலும் நண்பகலிலும் பூதங்கள் துணையாய் நின்றிட பலி ஏற்பவர். அழகிய வண்டுகள் ஒலிக்கும், கூந்தல் தாழ வளையல்கள் நெகிழ என் உள்ளத்தை கவர்ந்தவர். பிரானார் வீட்டிற்கும் இடமாவது வண்டினம் பஞ்சுரம் போன்ற பண்களை யாழிசை போல முரளும் பரிதி நியமமே. 5வது பாடல்: நீர்புல்கு புன்சடை நின்று இலங்க நெடு வெண்மதி சூடி தார்புல்கு மார்பில் வெண்ணீரு அணிந்து தலையார் பலி தேர்வார். ஏர்புல்கு சாயல் எழில் கவர்ந்த இறைவர்க்கு இடம் போலும் பார்புல்கு தொல் புகழால் விளங்கும் பரிதி நியமமே. பாடலுடைய பொருள்: இறைவன் தன் மென்மையான சடையில் கங்கையையும் வெண்பிறையையும் கொண்டவர். மலர் மாலை விளங்கும் திருமார்பில் வெந்நீரு பூசுபவர். பிரம்மகபாலம் கொண்டு பலி ஏற்பவர். அப்பிரான் எழில்மேவும் நல் உரு கொண்டு என்னை கவர்ந்தார். அவரின் இடமாவது உலகம் முழுவதும் தொன்மை புகழ் கொண்டு விளங்கும் பரிதி நியமமே. 6வது பாடல்: வெங்கடும் காட்டகத்து ஆடல் பேணி விரிப்புண் சடைதாழ திங்கள் திருமுடிமேல் விளங்க திசையார் பலி தேர்வார். சங்கொடு சாயல் எழில் கவர்ந்த சைவருக்கு இடம் போலும் பைங்கொடி முல்லை படர்புறவில் பரிதி நியமமே. பாடலுடைய பொருள்: வெம்மை பொருந்திய சுடும் காட்டில் ஆடலை விரும்பி சடைமுடிகள் தாழ பிறைமதியை சூடி எல்லா திசைகளிலும் கிடைக்கக்கூடிய பலியை ஏற்று திரிபவர். சங்கும் சாயலும் என் உடம்பில் தங்காதவாறு செய்த சைவர். அப்பெருமான் வீட்டிற்கும் இடம் பசிய முல்லைக்கொடி படர்ந்துள்ள பரிதி நியமமே. 7வது பாடல்: பிறைவளர் செஞ்சடை பின் தயங்க பெரிய மழு ஏந்தி மறையொலி பாடி வெந்நீர் பூசி மனைகள் பலி தேர்வார். இறைவளை சோர எழில் கவர்ந்த இறைவருக்கு இடம் போலும் பறையொலி சங்கொலியால் விளங்கும் பரிதி நியமமே. பாடலுடைய பொருள்: இறைவன் பிறைமதி சூடிய செஞ்சடையினர், பெருமையுடன் ஒளி வீசும் மழுப்படையாளர், மறை ஓதுபவர், திருவெண்ணீர் அணிந்து மனைகள் தோறும் பிச்சைக்கு செல்பவர். அப்பிரான் என்னை கவர்ந்து கை வளையல்கள் சோர விழுமாறு செய்தவர். அவர் வீட்டிற்கும் இடமாவது பறையொலியும் சங்கொலியும் ஒரு சேர விளங்க திருவிழாக்கள் இனிதாக மலிந்து நிகழ்வுறும் பரிதி நியமமே. 8வது பாடல்: ஆசடை வானவர் தானவரோடு அடியார் அமர்ந்து ஏத்த மாசடையாத வெந்நீரு பூசி மனைகள் பலி தேர்வார். காசடை மேகலை சோர உள்ளம் கவர்ந்தாருக்கு இடம் போலும் பாசடை தாமரை வைகு பொய்கை பரிதி நியமமே. பாடலுடைய பொருள்: பற்றுக்கோடாக விளங்குகின்ற தேவர்களும் அசுரர் வித்யாதரர்களும் உடன் திகழ அடியார்கள் அமர்ந்து போற்றி வழிபட மாசு நீக்கும் திருவெண்ணீட்டினை பூசி மனைகள் தோறும் பலியேற்று திரிபவர் சிவனார். அவர் மணிகள் பதிக்கப்பெற்ற மேகலை நழுவி விழுமாறு என்னை தளர்ச்சியுற செய்து உள்ளத்தை கவர்ந்தார். அப்பெருமான் எழுந்தருளியிருக்கும் இடமாவது பசுமை திகழும் இலையும் தாமரையும் விளங்கும் பொய்கைகள் கொண்ட பரிதி நியமமே. 9வது பாடல்: நாடினர் காண்கிலர் நான்முகனும் திருமால் நயந்தேத்த கூடலர் ஆடலராகி நாளும் குழகர் பலி தேர்வார். ஏடலர் சோர எழில் கவர்ந்த இறைவருக்கு இடம் போலும் பாடலர் ஆடலராய் வணங்கும் பரிதி நியமமே. பாடலுடைய பொருள்: நான்முகனும் திருமாலும் தேடியும் காணாதவர்களாய் அயர்ந்து நின்றிட ஆடுகின்றவராய் நிற்கும் அழகிய பெருமானார் கபாலம் கொண்டு பலியேற்பவர்.
இதழ்களையுடைய மலர்களை கூந்தலில் சூடிய என் எழிலை கவர்ந்த இறைவருக்கு இடமாவது அடியார்கள் பக்தி பாடல்களை பாடி ஆடி மகிழ்ந்து வணங்கும் பரிதி நியமமே. 10வது பாடல். கல்வளர் ஆடையர் கையில் உண்ணும் கழுக்கள் இழுக்கான சொல் வளமாக நினைக்க வேண்டா சுடுநீரு அது ஆடி நல்வளை சோர நலம் கவர்ந்த நாதருக்கு இடம் போலும் பல்வளர் முல்லையம் கொல்லை மேலி பரிதி நியமமே. பாடலுடைய பொருள். காவிக்கல்லால் வண்ணம் சிறக்கும் ஆரை உடைய பௌத்தர் கையில் உண்ணும் கழுக்கையரான சமணர் ஆகியோர் கூறும் சொற்களை சொல்வளம் மிக்கது என எண்ண வேண்டாம். சுட்ட வெண்ணீட்டினை நன்கு குழைய பூசி என் கை வளையல்கள் சோர்ந்து விழுமாறு எழிலை கவர்ந்த தலைவர் உரையும் இடமாவது முல்லைக்காடு மிகுந்த பரிதி நியமமே. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். பையரவம் விரி காந்தள் விம்மும் பரிதி நியமத்து தையலோர் பாகம் அமர்ந்தவனை தமிழ்ஞான சம்பந்தன் பொய்யிலி மாலை புனைந்த பத்தும் பரவி புகழ்ந்தேத்த ஐயுறவில்லை பிறப்பு அறுத்தல் அவலம் அடையாவே. பாடலுடைய பொருள். படத்தையுடைய பாம்பு போல மலர் விரிந்த காந்த செடிகள் தழைத்து திகழும் பரிதி நியமத்தில் உமையை பாகமாக கொண்டு வீற்றிருக்கும் சிவபெருமானை தமிழ்ஞான சம்பந்தன் பொய்மை இல்லாதவாறு போற்றி புகழ்ந்த இத்திருப்பதிகத்தை பாடி போற்றவல்லார் பிறவாமையற்று பெரும்பேறு பெறுவர் என்பதில் ஐயமில்லை. இன்னைக்கு திருஞான சம்பந்தர் பரிதி நியமத்தில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் ஞான சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.